ஜென்மாவில் மனசு தான் சுந்தரம். அதனால தான் கவிஞர்கள்னு சொல்கிறோமே, அவள் மனசு சந்தோஷமாக இருக்கிறப்போ பிரமாதமாக பாடிவிடுவா, அவள் மனசு வருத்தமாக இருக்கிறப்போ வருத்தமாக பாடுவா. மனசு தான் லோகத்தையே பார்க்க வைக்கிறது. உன்னை பார்த்தோம் சந்தோஷம் உண்டாருதுன்னா அப்போ நம்ம மனசில் சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். நிற்க நஷ்டதிரவிய லாபோகி சுந்தரகா, இழந்த பொருள் நமக்கு கிடைத்தால் அதுக்கு சுந்தரம்னு பேர். சுந்தரே சுந்தரோ ராமஹா, ராமச்சந்திரமூர்த்தியை காட்டிலும் பரமசுந்தரன் இனிமேல் இருக்க முடியுமா என்ன? சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிடம். வால்மீகி சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறாளாம் தசரதன்ட்ட. தசரதன் கேட்டான், ராமச்சந்திரமூர்த்திக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், குழந்தைக்கு பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டான். அப்போ அவள் என்ன சொன்னா, பண்ணலாமா வேண்டாமாங்கிற கேள்வியே தப்பு, நீ எப்போ பண்ண போகிறாயின்னு நாங்கள் காத்துட்டுருக்கோம். உடனே தசரதன் கேட்டான், என் குழந்தை அவ்வளோ நல்லவனான். அப்போ தான் ஜனங்கள் எல்லாரும் ராமச்சந்திரமூர்த்தி குணங்களை சொல்கிறான். அதில் இப்போ சொன்னால் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம். லோகத்திலேயே நமக்கு சந்தோஷம் எப்போ உண்டாகும்னா, ஒருத்தரை பார்க்குறோம், எப்படி இருக்கள், ஏதோ இருக்கு, இதுக்காக இவரை போய் பார்த்தோம், நாமும் ஏதோ தான் இருக்கோம், யாருமே நான் நல்லா இருக்கேன்னு ஒத்துருமே கிடையாது. அவளுக்கு யானைக்கால் வியாதி யானைக்கு வந்தாலும் அதே தான், அதே யானைக்கால் வியாதி எறும்புக்கு வந்தாலும் அதே வியாதி தான், பேர் மாற்றலையே. அப்போ எல்லாருக்கும் ஏதோ இஷ்யூஸ் இருந்து தானே இருக்குது. இதை தாண்டித்தானே உற்சாகமாக இருக்கணும். ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பார்த்தோம்னா நம்ம மனசில் இருக்கிற கவலையெல்லாம் போடும்னா அவரை பார்த்து 2 வார்த்தை பேச மாட்டோமான்னு தரும். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம். ஜனங்கள் சொன்னா, ஹே தசரதா, எந்த ராமனை பார்த்து விட்டால் எங்கள் மனது குளிர்ந்து விடுகிறதோ. மனசு எப்போ குளிரும்? பௌர்ணமி அன்னைக்கு ஆகாயத்தில் சந்திரனை பார்த்தா. ராமன் எப்படின்னா சந்திரனை போல அழகாக இருப்பவன். சந்திரனுக்கு 15 நாள் வாடிடுவனே, இந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு வாட்டமே கிடையாது. ஒரு நாளும் வாடாத முகத்தை உடையவன். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம், பார்த்துட்டே இருக்கலாம். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிடம். சரி, ஒரு சிலரை பார்க்குறோம், அவர் எப்படின்னா குட் மார்னிங் சொல்லிவிட்டு பேசாமல் போடுங்கோம்பா, அப்படின்னா அர்த்தம் அவற்றை பேசவே கூடாது. ஒரு சிலரை ஐயோ அவர் நல்லவர் அவற்றை பேசுங்கோம்பா. ராமச்சந்திரமூர்த்தி எப்படின்னா குட் மார்னிங்னு சொல்லலாம், கூட நின்று பேசிட்டு இருக்கலாம். அப்போது அழகுலேயும் வசந்தவன், குணத்திலையும் வசந்தவன். சரி, 2 இருக்கட்டும். 3வது, ஒருத்தர் நல்லவர்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யார்ட்டையுமே அவர் பழகலைன்னு என்ன சொல்லுவோம்? அவர் யாரோ என்னவோ தெரியவே இல்லை, யார்ட்டையும் பழகிறதே இல்லை சுவாமி, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார், யார் வெளியிலேயே மிக்ஸே ஆறுது இல்லையம்போ, ஆனால் அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். அப்போது நமக்கு நல்ல குணங்கள் இருப்பது ஆச்சரியம் இல்லை, நமக்கு நல்ல குணங்கள் இருக்குன்னு அடுத்த நாளுக்கு தெரியணுமே. ராமச்சந்திரமூர்த்தி எப்படின்னா ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிடம். ராமன் தான் நல்லவங்கிறது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியும் நடந்துட்டார். அது ரொம்ப முக்கியம். ஒருத்தரை பார்க்குறோம், சொன்னோம், ஐயோ எனக்கு உங்கள் மேலே எவ்வளோ பிரியம் தெரியுமா? பிரியம்னு எழுதி கொடுத்தா போதுமா? அவளுக்கு ஒரு கட்டம் வந்து உபகாரம் பண்ண வேண்டாமோ? அண்ணாவோ தம்பியோ, அண்ணா பிள்ளையோ தம்பி பிள்ளையோ தங்கையோ அக்காவோ யாரோ வேணா இருக்கட்டும், ஐயோ நீ இல்லைன்னா நான் அமரெலாம் சின்ன வயசில் எப்படி விளையாடி இருக்கோம் அப்படின்னு வாய் நிறைய பேசுகிறோம். அதே மனுஷாளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா இப்போல்லாம் பேச வேண்டாம், அவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கா, நாம் பேசினா நம்மகிட்ட ஏதோ உபகாரம் கேட்டுவிடுவாங்கிறோம். இதுவும் உண்மையான பிரியம். பெருமாள் அப்படி இல்லை. அயோத்தியில் எந்த ஆற்றுலையும் ஒரு கல்யாணம்னு சொன்னால் வேட்டியை மடித்து கட்டின்னு போய் பெருமாள் நிற்பான். அதே மாதிரி நடக்கக்கூடாது நடந்தாலும் அந்த ஆற்றுல போய் அவளுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன். இன்றைக்கி லோகம் எப்படி இருக்குது தெரியுமா? யாராவது பிராணன் விட்டுனா கர்மா பண்ண பிள்ளை ஒத்தந்தான் வரான், பின்னாடி யாருமே போகிறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த பிள்ளையும் போக மாட்டான். காலம் அப்படி தான் இருக்குது. இந்த பிள்ளை எங்கேயோ இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், திடீர்னு வர முடியுமா, போக முடியுமா? காலங்கள் ரொம்ப மோசமாக போடுது. மனுஷா எங்கே இருக்கானே தெரியாத காலமாக எடுத்து. அப்படிப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்துட்டா பும்சாம் சிருஷ்டி சித்தாபகாரிடம். பார்க்குறவாளுடைய மனசை பறிப்பனாம், அவள் புத்தியை கூட பறிச்சு விடுவனாம் ராமன். சுந்தரே சுந்தரோ ராமஹா சுந்தரே சுந்தரி கதா. சரி, இந்த கதைக்கு பேர் என்ன? ராமாயணம்னு பேர் வச்சார். கதை எப்படின்னார், மோனியர் வில்லியம்ஸ்னு இங்கிலீஷில் ஒரு பெரிய ஆத்தர். அவன் ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் புக் எழுதியிருக்கார், அமேசானில் கிடைக்கிறது. அவர் ராமாயணத்தை கொண்டாடுறார். ராமாயணம் எப்படின்னா இட்ஸ் அ டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறார். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா எழுதியிருக்கார். முடிஞ்ச அடியே அதை நாளைக்கு நான் எடுத்து வாசிக்கிறேன். அதாவது ஒரு பெரிய காடு. காடுன்னு சொன்னால் உள்ளே போக முடியாதவனுக்கு பயந்துருப்போமேனு அப்படிலாம் இல்லை.
அங்கங்கே மரங்கள் அழகாக புஷ்பங்களெல்லாம் பூத்துருக்கு. அப்படியே கண் முன்னாடி புஷ்பங்களெல்லாம் கீழே அப்படியே கீழே விழறதான், கண்ணால் பார்க்கலாமா. எப்படி நினச்சாலே என்ன அழகாக இருக்குது. அதில் அங்கங்கே ஜலம் போகிறதான், அங்கே அழகாக பறவைகளெல்லாம் இருக்குது, மயில் ஆடின்னு இருக்குது. அப்படிப்பட்ட அழகான ஒரு தோட்டம் ராமாயணம்னு எழுதுகிறார். மோனியர் வில்லியம்ஸ்னு எங்கேயோ பிறந்து எழுதுகிறான். சுந்தரே சுந்தரி கதா. ராமாயணம் எவ்வளவு தூரம் கேட்டாலும் சலிக்கிறதே இல்லையா? இல்லை ராமாயணம் கேட்டேன் போதும். இல்லை, யார் எப்படி சொன்னாலும் அவாவா மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி ராமாயணத்தில் இருக்க ஜீவகாவியம் ராமாயணம். ஒவ்வொரு பதத்திலும் வால்மீகி ஜீவன் வச்சுருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா பிரம்மாவனுடைய வரம். பிரம்மா சொன்னார், வால்மீகி சொன்னார், நான் எப்படி எழுத முடியும்னார். சம்க்ஷேப ராமாயணத்தை நாரதர் உபதேசம் பண்ணிட்டு போயிட்டார். உபதேசம் பண்ணிட்டு போன உடனே வால்மீகி கிளம்பினார். கிளம்பி மாத்தியானிக மன்னன்ட்டு போகிறார். பின்னாடி அவருடைய சிஷ்யன் பரத்வாஜன் போகிறான். கங்கை கரையில் போய் மாத்தியானிகம் பண்ணணும். கங்கைக்கு முன்னாடி தமசான்னு ஒரு நதி பார்த்தார். வால்மீகி சொன்னார், பரத்வாஜா தமசா நதியே ரொம்ப நல்லா இருக்கேன்னார். வால்மீகி ஸ்லோகம் சொன்னார், ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா. என்ன அழகான ஸ்லோகம் இது. பரத்வாஜா, இந்த தமசா நதி என்ன அழகாக இருக்குது தெரியுமா? நன்னா படித்தவா, நல்ல புத்தி இருக்கிறவா மனசு எப்படி தெளிஞ்சிருக்குமோ அதுபோல் இருக்குன்னார். தமிழில் பரிபாடல்னு ஒரு பாடல் இருக்குது. தமிழில் பரிபாடல். அதில் மார்கழி மாதத்திலே விடியற்காலையிலே சிறு பெண்கள் தங்கள் தாயாரை கூட்டிக் கொண்டு நதியிலே சென்று நீராடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு தமிழில் அம்பா ஆடல் அப்படின்னு தமிழில் பேர். அம்பானா தாயார். தாயாரை கூட்டிக் கொண்டு இந்த பெண், சிறு பெண், நதியிலே சென்று மார்கழி மாதத்திலே விடியற்காலையிலே நீராடுவாள். நீராடுவதற்கு 3 காரணங்கள். ஒன்று, முதல் காரணம், நாட்டில் நன்னா மழை பெய்யணும். 2வது, நன்னா எங்கே பார்த்தாலும் பயிர்களெல்லாம் விளையணும். 3வது, என் மனதிற்கு ஏற்ற கணவன் எனக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு சிறு பெண், 5 வயது பெண் நதியிலே நீராடி கரைக்கு வந்து அந்த நதி கரையில் இருக்கக்கூடிய மணல் இருக்கு இல்லையா, மணலை எடுத்து அழகான ஒரு பொம்மையாக பண்ணி அந்த பொம்மை இடத்திலே பிரார்த்திப்பதாக தமிழர்கள் நாகரீகம். அந்த இடத்துல அந்த பொண்ணு பரிபாடலில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு சொல்கிறது, அந்த பொண்ணு சொல்கிறா நதியை பார்த்து, அந்த நதியில் ஜலம் ஓடுறது இல்லையா, எப்படி ஓடுறதுன்னா மேலே ஜலம் ஓடுறது, கீழே மண்ணு தானே. அந்த மண்ணில் ஏதாவது ஒரு வஸ்து இருந்தாலும் ஜலத்து மேலே நின்றுட்டு தானே நம்ம பார்க்குறோம். கீழே இருக்கிற வஸ்து தெரியுமா, அவ்வளவு தெளிவாக இருக்குமா. இந்த சிறு பெண் கேட்கிறாள் அந்த நதியை பார்த்து, ஹே இந்த நதிக்கு உண்டான தேவதையே, நீ எவ்வளவு தெளிவாக இருக்கிறாயோ அதே தெளிந்த மனதோடு எனக்கு ஒரு கணவன் வர வேண்டும். இதுதான் திருப்பாவைக்கே மூலம். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை 30 நாளும் நோன்பு நோற்றாலே தமிழர்கள் அவர்கள் கடைபிடித்த நடை இது. அதைத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் அப்படியே. அதனால தான் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசன்னல் ஊடு கயல் உகள பொங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அதுபோலதான் இந்த ராமாயணம். சுந்தரே சுந்தரி கதா. அந்த தெளிந்த மனசு இருக்கணும் இல்லையா. பரத்வாஜனை பார்த்து சொன்னார், ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதான்னார். ரமணீயம்னா ரொம்ப அழகு. இப்போ கூட பார்க்கலாம் ரமணீயம் ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஆத்தியானிகம் பண்ணணுன்ட்டு போகிறார். அப்படி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நடந்தார். அவர் கண் முன்னாடி ஒரு பெரிய மரம், மரத்தில் ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை. கிரௌஞ்ச மிதுனா தேகம்னார். கிரௌஞ்ச பறவை அன்றில் அப்படின்னு தமிழில் சொல்லுவாள். அது ஒன்றை விட்டு ஒன்று இருக்காது. ஒரு பறவை இன்னொரு பறவையை பிரிந்தால் 3 நாட்கள் விடாமல் கத்தும். அப்படியே அந்த பறவை வரல 4வது நாள் பிராணன் விட்டுடும். பறவை கூட அப்படி தான் இருக்குது. பறவை தான் அப்படி இருக்குது. மனுஷன் மாறிட்டான். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நாளைக்கு கல்யாணம்னா முதல் நாள் அன்றைக்கி கல்யாணம் நின்று போய்டுறது. எவ்வளவு அதர்மம் ஆகிடுத்தோம். கலிகாலங்கிறது எவ்வளவு சரியாக போயிடுது. தர்ம சிந்தனையே இல்லாமல் போயிடுத்தேன். பண்ணலாமா? இதுக்கு போகிறோம். அதுக்கு இருக்கிற டிவி சீரியல் ஐடியா வேறு நிறையா கொடுக்குறா. இதோ பொழுதுபோக்குன்னா கூட எதை நாம் பார்க்குறோமோ அதுதான் நம்ம மைண்ட்லேயே நிற்கும். எப்போதும் நல்லதை சொல்லணும். எப்போதுமே கண் முன்னாடியே பார்க்குறார். இந்த 2 பறவைகள்
உன்னை விட்டு ஒன்று பிரியாது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்போ திடீர்னு எங்கேருந்து ஒரு அம்பு வேகமாக வந்து அந்த ஆண் பறவை மேலே அடித்தது. ஆண் பறவை கீழே விழுந்தது, பெண் பறவை ஹோன்னு கத்துறது. கண் முன்னாடி நடக்கிறது பார்க்குறார். துடிச்சு போயிட்டார் வால்மீகி. திரும்பி பார்த்தார், ஒரு வேடன் நிற்கிறான். உடனே கோபம் வந்தது. மா நிஷாத, ஹே வேடனே என்னார். மா நிஷாத, மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமசாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதீஹி காமமோகிதம். ஹே வேடனே, நீ என்ன காரியம் பண்ணினாய்? இந்த பறவையை அடிச்சே, அந்த பறவை எப்படி கட்டப்படுறதோ அதே போல் நீயும் ஜென்மாவில் கட்டப்படுவாயின்னு சொல்லிட்டார். உடனே ரொம்ப வருத்தம் உண்டாயிடுத்து அவருக்கு. என்ன காரணம்னா, நாம் யார் வேடனை சபிக்கிறதுக்குன்னு நினச்சார். பின்னாடியே பரத்வாஜன் சிஷ்யன் இருந்தான் இல்லையா, இவர் சொன்ன ஸ்லோகத்தை உடனே அவன் மனப்பாடம் பண்ணிவிட்டான். அவர் சொல்லியே வைக்கல. அந்த அளவுக்கு சிஷ்யன் கற்பூர புத்தி அவனுக்கு. நமக்கு வாழைத்தண்டு புத்தியாக இருக்கா, அது கூட என்ன இல்லை போல் இருக்கு. வந்தார், ஆசிரமத்துக்கு வந்தார், ரொம்ப வருத்தமாக இருந்தார். அப்போ தான் பிரம்மா வந்தார். வால்மீகி, ஏன் வருத்தப்படுறீர்? உம்மை வாக்கில் இந்த ஸ்லோகம் வந்ததே, அதுதான் ராமாயணத்தினுடைய ஆரம்பமான ஸ்லோகம். அதை நீர் பண்ணலை. என்னுடைய பத்னி சரஸ்வதி உம்மை நாக்கில் இருந்து பண்ணினா. அதனால் நீர் பாடக்கூடிய ராமாயணம் ஆச்சரியமாக இருக்கும். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயகா சரிதஸ்ஸ மகீதலே. இந்த காலம் எவ்வளவு, காலங்கிற தத்துவம் எவ்வளவு நாள் இருக்குமோ, காலம் எவ்வளவு நாள் இருக்குமோ, மலைகள் எவ்வளவு நாள் இருக்குமோ, சமுத்திரங்கள் எவ்வளவு நாள் இருக்குமோ, அத்தனை நாட்கள், அத்தனை வருடங்கள், அத்தனை யுகங்கள் ராமாயணம் பிரத்யட்சமாக இருக்கும்னார். அதைத்தான் இங்கே சொன்னால், சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா. இனிமேல் சீதையை காட்டிலும் அழகான உலகத்தையை பார்த்துட முடியுமா? என்ன பிராட்டியை காட்டிலும் என்ன அழகு திருவடி சொல்ல போகிறார். சுந்தரகாண்டத்தில் சொல்கிறார், இந்த சீதையை விட்டு ராமன் பிரிஞ்சிருக்கானே ஆச்சரியம்னார். சுந்தரே சுந்தரம் வனம். சரி, இதுதான் போகட்டும். அந்த தண்டகாரண்ய வனம் எப்படி இருந்தது? அதுவும் வால்மீகி அழகாக சொல்கிறார். சித்திரை மாதம் மரங்கள்லேருந்து புஷ்பங்களெல்லாம் கீழே விழருதான். கீழே விழுந்த புஷ்பங்கள் எடுத்து யாரும் கட்டலையா, அந்த புஷ்பங்கள் கீழே விழுந்தது இல்லையா, அது கீழே விழுந்ததே அப்படியே ஒரு மாலை கோத்தது போல கீழே விழுந்துதான். வால்மீகி தெரிவிக்கிறார். அதுவும் ராமாயணத்தை அனுபவித்தோம்னா கதைன்னு பார்த்து விடலாம், அனுபவிக்கிறதுக்குன்னு பார்த்தா அவ்வளவு ரசனையான விஷயங்கள் இருக்குது. சுந்தரே சுந்தரம் மனம், சுந்தரே சுந்தரம் காவியம். காவியம், ராமாயணம் ஆதி காவியம் இல்லையா? காவியம்னா என்ன அர்த்தம்? கவி காந்தா சமகான்னு சொல்லியிருக்கு. கவி பாடுறவன் யாருன்னா நமக்கு பிடிச்ச வாழை போலன்னு சொல்லியிருக்கு. ஏன், ஆற்றுலேயே நம்ம இருக்கோம், நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கும், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். அப்படி யாரும் இருக்கிறதுலாம் இல்லை. இப்போது ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்லியாவது பார்க்கலாமே, இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் இதே ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மாமரம், மராமரம், மாங்காய் மரம் இருந்தது. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய லாட்ஜ் இருந்தது, பக்கத்தில் ஒரு ஒண்டு கொடுத்தனம் இருந்தது அப்படின்னு இன்றைக்கி சொல்ல முடியுமோ? ஆனால் அப்படி இருந்ததுங்கிறத எழுதி வச்சுருக்கான். அன்றைக்கி இருந்துவா பார்த்தவன் யாரோ ஒரு சிலர் ஞாபகம் வச்சுருக்கான், அப்படி இருந்திருக்கு. அதுபோல் காவியம் காந்தா சமகான்னு சொல்லியிருக்கு. கவியை நமக்கு பிடிச்சவா கூட்டு கொடுத்தனமும் இருக்கோன்னு வச்சுப்பான். ஒருத்தர் இருப்பார், யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், யார் சொன்னாலும் கேட்காதவர், யாரோ ஒருத்தர் சொன்னால் பதில் பேசாமல் பண்ணிவிடுவார். அவர் யார் தெரியுமா? ரொம்ப முரடு. அவற்றை நாமெல்லாம் பேசவே கூடாது, அவற்றை பேசுகிறதுக்கு இவர் தான் வரணும், இவர் வந்தால் தான் அவர் தலையாட்டுவர். ஊர் முழுவதுக்கு எதிராக இருக்கிறவர் இவர் வந்து சொல்லிட்டா வாயை திறக்க மாட்டாரே. அதுபோல தான் காவியம். நமக்கு எப்படி சொன்னால் நமக்கு புரியுமா அப்படி சொல்லக்கூடியதான் காவியம். கவி காந்தா சமகான்னு சொல்லியிருக்கு. அப்போ ராமாயணம் எப்படின்னா ஆதி காவியம். சுந்தரே சுந்தரே காவியம், சுந்தரே சுந்தரோ கபிகி. சரி, ஹனுமான் யாருன்னா பரமசுந்தரம். சுந்தரே சுந்தரம் மந்திரம். சரி, இதுக்கு மேலே ராமாயணத்தில் நவரத்னங்களாக 9 ஸ்லோகங்கள் இருக்குது. நவரத்னங்களாக ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளோ உசந்தது. சுந்தரே கிம்ன சுந்தரம். இதுக்கு மேலே ஏதாவது வேணுமா? சுந்தரம் சுந்தரம் சுந்தரம். ஏன், பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தியே சுந்தரன், கதை அதை விட அழகானது, பிராட்டி அதை விட அழகானவள், அவள் இருந்த காடு அதை விட அழகானது, காவியம் அதை விட அழகானது, ஹனுமான் அதை விட அழகானவர், அதில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் அதை விட அழகானதுன்னா இதை விட சுந்தரம் ஒன்று வேணுமா? ஆகவே இதற்கு சுந்தரகாண்டம் அப்படின்னு பேர் வச்சதாக பெரியமா ரொம்ப அழகாக சொல்கிறான். அப்படிப்பட்ட சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறார் வால்மீகி. ஆரம்பித்து ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார். ஹனுமான் கிளம்பி போனார். இத்தனையும் சுவாமி தேசிகன் ஒரே சூழ்நிலையில் சொல்லிட்டார். அபார பாராவார பரிகா பரிவிருத பரபுர பரிஸ்ருத
தவதகன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா. ஹனுமான் பேசாமல் இருந்தார். அப்போ தான் ஜாம்பவான் வந்து சொன்னார், ஹனுமன்னு நாங்கள் எல்லாரும் பேசின்னு இருக்கோம், நீர் மட்டும் பேசாமல் இருக்கிறேன். யார் அதிகம் பேசுகிறாளோ அவள் காரியம் பண்ண மாட்டான். யார் அதிகம் பேசாமல் இருக்காளோ அவளால் முடியாத காரியமே இல்லை. என்ன காரணம்னா இது ஒரு சைக்காலஜி தான். இப்போது ஏதோ ஒன்று பண்ணணும்னு நம்ம நினச்சிருக்கோம். பண்ணணும்னு நினச்சதை யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் அதை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன், அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன்னா அந்த காரியம் நடந்த மாதிரியான ஒரு மனோபாவம் மனசுக்குள்ளே உண்டாயிடும். அப்போது அந்த காரியத்தை பண்ணுறதுல மனசு ஆர்வம் காட்டாது. அதையே வெளியில் சொல்லாமல் அமைதியாக வச்சுட்டு இருந்து பண்ணினோன்னு வச்சுப்போம். அப்போ அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இது வந்து மனசு தான், ஜென்மா முழுவதுக்கும் மனசு தான் காரணம். அதான் கண்ணன் சொன்னான் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா எவன் ஒருவன் தன் மனசை கண்ட்ரோல் பண்ணுறானோ அவன் தான் உலகத்தில் பெரிய தீரனாக இருக்கான். மனசை கட்டுப்படுத்த முடியாதவனால் எதையுமே பண்ண முடியாது. மனசை கட்டுப்படுத்தி விட்டானா அவனால் முடியாதுன்னு எதுவும் இல்லையே. ஜாம்பவான் சொன்னார் ஹனுமானை பார்த்து, நீதியில் நின்றீர் வாய்மை அமைந்தீர் நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர் மறையெல்லாம் ஓதி உணர்ந்தீர் ஊழி கடந்தீர் உலகு ஈனும் ஆதி அயந்தானே என யாரும் மறைகின்றீர். ஹனுமனு நீர் யாருன்னு உமக்கு தெரியாதா? தெரியலைன்னா ஞாபகப்படுத்துகிறேன், ஹனுமானே உம்மால தான் இந்த காரியம் முடியும்னு சொல்ல. அப்போ தான் ஹனுமான் சொன்னாராம், ராமச்சந்திரமூர்த்தி கிருபை இருந்தால் இது நடக்கட்டும், நான் பண்ணுறதுன்னு எதுவும் கிடையாதுன்னு சொல்ல. அப்போது ஹனுமான் கிளம்புறாராம். ஆகாச மார்க்கமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் எப்படி கிளம்புறாருன்னா, எப்படி நின்னாருங்கிறத வால்மீகி ரொம்ப அழகாக சொன்னார். 16,000 பசு மாடுகள், அதுக்கு நடுவில் ஒரு ரிஷபம் காளமாடு நின்னா எப்படி இருக்கும், அதுபோல நின்னாராம் ஹனுமான். ஆகாச மார்க்காக கிளம்பணும். மகேந்திரகிரி பர்வதத்தில் நிற்கிறவர் என்ன பண்ணினார், கிளம்பணும்னா உடனே கிளம்பக்கூடாது. எப்போதுமே எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 2 நிமிஷமாவது முதல்ல அதை மனசை நினச்சி மனசை அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ விளையாடலாம் போகிறாளே, ஃபுட்பால் மேட்செல்லாம் பார்த்துக்கலாம் டிவியில், கிரவுண்டுக்குள்ளே போன உடனே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வட்டமாக நின்றுப்பா. ஓரியன்டேஷன்னு பேர். நாம் என்ன பண்ண போகிறோம், எதுக்காக போகிறோம், இது எந்த பிளேயராக இருந்தாலும் சரி வட்டமாக நின்று ஒருத்தர் நாம் ஜெயிக்கணும் எதை நாம் நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். தோக்கணும்னு நினச்சா தோத்துட்டே இருப்போம். ஜெயிக்கணும்னு நினச்சா தோல்வி வந்ததுன்னா வருத்தம் இருக்கும், ஆனால் அந்த வருத்தத்தை தாண்டி திரும்ப ஜெயிக்கணும்னு தோணணும். அதான் முக்கியம். தோல்வி வரத்தான் செய்யும், வராமல் இருக்காது. அதுக்காண்டி தோல்வி வந்ததுன்னு பின்வாங்கிட முடியுமா என்ன? ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டோம்னா, இப்போ முதல் அட்டம்ப்டில் முடியலையா, 2வது அட்டம்ப்ட். சுந்தரகாண்டம்ங்கிறது என்னவோ ஒரு கதை கிடையாது, ஜீவன். அதனால தான் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணணும், சுந்தரகாண்ட கதையை கேட்கணும், அவ்வளோ தூரம் சொல்கிறான். அது மட்டும் கிடையாது, எப்போதுமே ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம்னா மனசுனால தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். ச சூர்யாய மகேந்திராய பவனாயமாத்மாயனே ச சூர்யாய மகேந்திராய. ஆரம்பிக்கிறப்பவே சூரிய தேவனை நமஸ்காரம் பண்ணினார், சுக்ரீவனை சேவிச்சார், மனசனால ராமச்சந்திரமூர்த்தியை சேவிச்சார். மகேந்திரன், பாலி, பிரம்மா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணினார். ஏன் அப்படின்னா, இந்த நடக்கக்கூடிய காரியம், போகக்கூடிய காரியம் நன்னா நடக்கணுமே. அஞ்சலிங் பிராங்குக குர்வன்னு எல்லாரையும் மனசனால சேவிச்சவர். அடுத்து முக்கியமான ஒரு காரியம் பண்ணினார், எந்த திக்கில் போகணுமோ அந்த திக்கை நமஸ்காரம் பண்ணினார். தெற்கு திசையை நோக்கி சேவித்தார். பாகுப்யாம் பீடயாமாச சரணாபியாம் ச பர்வதம். அதுக்கப்புறம் கிளம்பணும். அப்படின்னா எப்படி கிளம்புறது அப்படின்னு மனசில் நினச்சிட்டார். இப்போ கூட எத்தனை பேர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தேன்னு தெரியல, கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆகாசத்தில் பறந்து காட்டியிருக்கார். யோக, இந்த ராமாயணமே யோக சாஸ்திரம்னு சொல்கிறான். நாம் யோக சாஸ்திரமாக ராமாயணத்தை அனுபவிக்கிறது இல்லை, அதுக்கு நிறைய யோக சாஸ்திரம் தெரிஞ்சுட்டோம்னா. அதுவும் இந்த ஹனுமான் இப்போ கிளம்பினாரே,
ஹனுமானுக்கு ஏதோ எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு டேலண்ட் இருந்தது, சக்தி இருந்ததுலாம் ரைட்டு. எப்படி ஹனுமான் கிளம்பினார்னா தன்னுடைய யோகத்தினால தன் சரீரத்தை அடக்கி பிராணனை அடக்கி ஆகாயத்தில் கிளம்பினார். ராமாயணம் முழுவதும் யோக சாஸ்திரம். சரி கிளம்பணுமே, அதுக்கு ஃபோக்கஸ் வேணுமே. மகேந்திரகிரி பர்வத்தத்தில் இருக்கிறவர் அப்படி நின்றுண்டவர் என்ன பண்ணினார், அந்த மலையில் இருக்கக்கூடிய சிகரங்களெல்லாம் உலுக்கினார், ஒரு குத்து விட்டார், தன்னுடைய கால்களால் மிதிச்சார். இந்த பரதநாட்டியம் ஆடுறவாளை பார்த்தீங்கன்னா உடனே டான்ஸ் ஆட மாட்டான். முதல்ல வந்துட்டு அப்படி காலெல்லாம் அது ஒரு பந்தா, அதுக்கப்புறம் தான் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாள். அதுபோல் மலை அழுத்தினார், வேகமாக உதைச்சார். அப்படி உதைச்ச உடனே மலை அப்படி கொஞ்சம் ஆடினது. மலை ஆடினோடனே மலையில் இருந்த மரங்களெல்லாம் ஆடினது. மரங்கள் ஆடினோடனே அதில் இருக்கிற புஷ்பங்களெல்லாம் கீழே விழுந்தது. வால்மீகி சொன்னார், ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னு. கிளம்புறப்பவே ஹனுமான் என்ன நினச்சுட்டாராம், ரகுவம்சத்தில் காளிதாசன் ரொம்ப அழகாக சொன்னார், மாருதி சாகரம் தீர்ணகா சம்சாரமிவ நிர்மமகா. மாருதி ஹனுமான் சாகரம் தீர்ணகா, இந்த கடலை தாண்டினார்னா எதை போலனா சம்சாரமிவ நிர்மமா. நிர்மமானா மமானா நான் அகங்காரம் மமகாரம். நிர்மமானா அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விட்டவன். சம்சாரம் இவ, இந்த சம்சாரங்கிற கடலை அகங்காரத்தை விட்டவன் எப்படி தாண்டுவனோ அதே போல் ஹனுமானும் கடலை தாண்டினார் அப்படின்னு சொன்னார். என்ன காரணம்னா நமக்கு இருக்கக்கூடாதது என்னென்னா நான்கிற எண்ணமோ என்னுடையதுங்கிற அபிமானமோ இருக்கக்கூடாது. அகங்காரம் இருந்ததுன்னு சொன்னால் அகங்காரம்தான் நம்முடைய அழிவுக்கு முதல் காரணமாக இருக்குது. அப்படி கிளம்பணும்னு நினச்சவர் என்ன பண்ணினார், எப்படி கிளம்பினாரா, ஆகாசத்தை கிழிச்சுண்டு கிளம்புறார். அதை ரொம்ப அழகாக வால்மீகி சொன்னார், கருடன் பாம்பை கிழித்து கொண்டு எப்படி போகிறான் அப்படி போனார்னர். இப்போ சுந்தரகாண்ட ஆரம்பத்திலேயே வால்மீகி கருடனை நமஸ்காரம் பண்ணுறார். கருட தண்டகம் ரொம்ப வசந்தது. கருடாழ்வாரை சேவிக்கிறது அவ்வளவு புண்ணியம். பெருமாள் கருட சேவையை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். எதை விட்டாலும் கருட சேவையை பெருமாள் கருட சேவையை அவசியம் சேவிக்கணும். சரி போய் தான் சேவிக்க முடியலையா, யூடியூப்லேயாவது சேவிக்கணும், இல்லையா டிவியில் லைவ்லேயே காட்டுறானே சேவிச்சு விடணும். கருட சேவை அவ்வளவு விசேஷமானது. இப்போ ஹனுமான் இங்கே அது மட்டும் இல்லை, தன்னையே கருடனாக நினச்சிட்டாராம். அதான் ரொம்ப முக்கியமாக சொன்னார். சுபர்ணாமிவ சாத்மானம், சுபர்ணாமிவ சாத்மானம்னார். சுபர்ணாம் கருடன், கருடனுக்கு சுபர்ணன்னு பேர், சுபர்ணன். சுபர்ணாமிவ ச ஆத்மானம், தன்னை கருடனாகவே நினச்சிட்டாராம். வால்மீகிக்கு கருடனை சொல்லணும்னு ஆசை. ஏன்னா சுந்தரகாண்ட ஆரம்பம் கருட, இப்போ வெளியில் போகிறோம், கருட ஆழ்வாரை பார்த்துட்டோம் ஆகாயத்தில்னா மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஆஹா கருடனை சேவிச்சுட்டோம், நம்ம போன காரியம் நன்னா நடக்கும்னு நினைப்போம், நன்னாவே நடக்கும். அதுபோல் வால்மீகிக்கு இங்கே என்ன தோணினது, கருடாழ்வாரை சொல்லணும்னு ஆசை, அதனால் சொன்னார். இப்போ கிளம்புறார் ஹனுமான். கிளம்பக்கூடியவர் என்ன சொன்னார் தெரியுமா, இங்கேருந்து நான் கிளம்புறேன், வேகமாக லங்காதேசம் போக போகிறேன். எவ்வளோ வேகமாக போக போகிறேன் தெரியுமா, ராகவ நிர்முக்தகா சரகான்னார். ராவணனுடைய அம்புகள் எவ்வளவு வேகமாக போகுமோ அவ்வளவு வேகமாக நான் போக போகிறேன்னார். போய் என்ன பண்ண போகிறேன், லங்கையை பார்க்க போகிறேன்னார். சரி, லங்காம் ராவண பாரிதாம், லங்கையை போய் என்ன பண்ண போறீர்னா லங்கையில் போய் சீதையை பார்க்கணும். ஒருவேளை லங்கையில் சீதை இல்லை என்றால் நகி திரக்ஷாமி எதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம், ஒருவேளை லங்கையில் ஜனகன் பெற்ற பெண்ணான சீதையை பார்க்க முடியவில்லை என்றால் அங்கிருந்து அனேனைவகி வேகேன கமிஷ்யாமி சுராலயம், சுரர்கள்னால் தேவர்கள், தேவர்கள் இருக்கக்கூடிய தேவலோகம் போவேன். அங்கேயும் சீதையை பார்க்க முடியலையா, என்ன பண்ணுவேன், நேராக திரும்ப வருவேன். வந்துட்டோ ராவணனை நன்னா கட்டி ராவணனையே வச்சுண்டு சீதையை தேடுவேன். அப்போ ராவணன் சொல்லிடுவேன் இல்லையா எங்கே சீதை இருக்கான்னு. ஒரு கால் அப்பவும் முடியலையா, லங்கையை பேத்துண்டு அப்படியே நான் இங்கே வந்துவிடுறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து சீதையை தேடுவோம். ஒரு காரியம் ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி. இப்படி போகிறேன் முடியலையா, அப்படி போகிறேன், அப்படி முடியல அப்படி போகிறேன், இல்லைன்னா துள்ளி குதிச்சாவது போகிறேன், அப்படி போகணும். போகிறப்பவே இல்லை பூந்துமல்லி ஹைரோவில் டிராஃபிக்னா நாளைக்கு பார்த்துக்கலாமா,
அவ்வளோதான். நாளைக்குன்னு ஒரு காரியத்தை வச்சுட்டோம்னா அது ஜென்மாவில் நாளைக்கு தான். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கும்போ நாளைக்கு நாளை நிற்கும்போ அப்படியே தான் போயின்னு இருக்கும். பண்ணணும்னு நினச்சா பண்ணணும், அந்த உற்சாகம் வேண்டாமோ. கிளம்பினார். கிளம்புறவர் என்ன பண்ணினார், தன்னை கருடனாகவே நினச்சிட்டார்னு சொன்னோமே. அப்படி ஆகாச மார்க்கமாக கிளம்பி போகும் பொழுதும் அந்த மகேந்திரகிரி பர்வதத்தில் இருந்த மலைகளும் ஹனுமானோட கிளம்பி போனதான். எதை போல் இருந்ததுன்னு சொன்னார். ரொம்ப அழகாக சொன்னார். பழைய காலங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி பொண்ணை புக்காத்துக்கு அனுப்புவா. 5 நாள் கல்யாணம் ஆச்சுன்னு இப்போல்லாம் 1/2 நாள் கல்யாணம்னு எடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுவே இருக்காது. இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு ஆகிடும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போது கல்யாணமாகி பெண்ணை அவள் வீட்டிற்கு அனுப்புகிறான், புகுந்த வீட்டிற்கு அனுப்புகிறான்னா அப்போல்லாம் மாட்டு வண்டியில் தான் அனுப்புவான். அந்த மாட்டு வண்டியிலையும் எத்தனை விதமான மாட்டு வண்டி இருக்குது தெரியுமோ. மைனர்கள்னு ஒரு சிலர் இருப்பா, அவாபாவக்கூடிய மாட்டு வண்டின்னு இருக்குது, வில்லு வண்டின்னு இருக்குது, சாமான் வாங்கிட்டு வர்றதுக்குன்னு மாட்டு வண்டி உண்டு. அதே மாதிரி கல்யாணமாகி போகக்கூடிய பெண்கள் இருக்காளே, மாப்பிள்ளையும் பொண்ணும், அவள் போகிறதுக்குன்னு ஒரு மாட்டு வண்டி இருக்கும். அதில் அழகாக வைக்கோல்லாம் வச்சு மெதுன்னு ஆக்கி அதில் புதுசாக ஜமக்காலம் விரித்து அப்போது அவள் ஏறி உட்காரப்போ சொல்கிறதுக்குன்னு மந்திரங்களே இருக்குது. அவன் போவா. அப்படி போகிறப்போ அந்த பொண்ணு கிளம்பி போகிறாளே பிறந்த ஆற்றுலேருந்துன்னு இந்த பொண்ணை பத்துவாளுக்கெலாம் அவ்வளவு துக்கம். அதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா கிளம்புறாளா, போயிட்டு வா, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. முடிஞ்சால் வாட்ஸ்அப்பில் பார்ப்பா, இல்லைன்னா அதுவும் வேண்டாம், எங்கே இருந்தாலும் வாழ்க, அவ்வளோதான். அவளும் அப்படியே சொல்லிவிடுறான். யார், அடே அப்பா அம்மா வயசானவா இருக்காளே, அவன் எப்படி இருக்கான் பார்க்கணுமே, எங்கே இருந்தாலும் வாழ்க, முடிஞ்சு போயிடுச்சு. நீ லோகம் அப்படியே எடுத்த அனுப்புகிறப்போ, ஐயோ குழந்தை கிளம்பி போகிறாளே, பூந்தா ஆற்றுல போய் இருக்காளே, சௌரியமாக இருக்கணுமே, புக்காத்தில் மாமனார் மாமியாற்று நல்ல பேர் வாங்கணுமே. அந்த காலத்தில் அப்படிலாம் கவலை இருந்த காலம் அதெல்லாம். இப்போலாம் எதுக்குமே கவலை கிடையாது. அது அப்படியே இருக்கட்டும். கிளம்பி போனான்னா அப்போ வழியாக அனுப்புவாழியா கொஞ்சம் தூரம் போய் அதுக்கு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது, பழைய காலங்களெல்லாம் ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு நடுவில் நதி இருக்கும், அதோடு சரி, அதை தாண்டி போகக்கூடாது, அது வரைக்கும் கொண்டு போய் விடுவாளாம். அதுபோல் மரங்களெல்லாம் ஹனுமானோட கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணி எடுத்தோ திரும்ப கீழே வந்து கொடுத்தான். அது ஆச்சரியம் இல்லை. இதை சம்பு ராமாயணத்தில் போஜன் ரொம்ப அழகாக சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, ஆஞ்சநேயரோட மரங்களெல்லாம் போனது இல்லையா, அதெல்லாம் கடலில் தொப்புன்னு கீழே விழுந்துதான். எதுக்காக அப்படின்னா, பின்னாடி ராமச்சந்திரமூர்த்தி இதில் சேது கட்ட போகிறான், அதுக்கு பில்லர் வேணும் இல்லையா. இப்போ பார்க்குறாளே மெட்ரோ ரயிலுக்கு பில்லர் பெருசாக கட்டுறாளே, அந்த பில்லர் வேணும். ராமச்சந்திரமூர்த்தி பின்னாடி வந்து அணை கட்ட போகிறான் சேது, அதுக்கு பில்லர் வேணுமே. அதனால் ஹனுமானோடு போன மரங்களெல்லாம் அப்படியே கடலில் விழுந்து பில்லர் போல நின்றுதான் அப்படின்னு போஜராஜன் போஜ சம்பூவில் சொல்கிறான் சம்பு ராமாயணத்தில். கிளம்பி போகிறார். அப்போ சமுத்திரராஜன் பார்த்தான், இக்ஷ்வாகு வம்சத்துக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இக்ஷ்வாகு வம்சத்தில் அவதாரம் பண்ணின ராமச்சந்திரமூர்த்திக்காக ஹனுமான் இப்போ ஏதோ காரியம் பண்ண போகிறார், அவருக்கு நம்மால் முடிஞ்ச உபகாரம் பண்ணணும்னு மைனாக பர்வதத்தை கூப்பிட்டு சொன்னார் சமுத்திரராஜன். ஹே மைனாகமே, நீ இங்கேருந்து கிளம்பிப்போ. ஹனுமான் ஆகாச மார்க்கமாக போகிறார், அவரிடத்துல போய் சொல்லி அவர் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கணும்னு சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நான் அடியேன் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்க போகிறேன். என்ன காரணம்னா, நம்முடைய சீதாராமன் சார் நேற்றே ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கார், ஏதோ பேசணும்னு சொல்லிகிட்டு இருக்கார். நேற்று சொன்னேன், அடியான் 8 மணிக்கு பேசி விடலாம்னு சொன்னேன். இது சரியா இப்போ ஓய்வெடுத்துக்கணும்னு மைனாகம் ஹனுமானிடத்தில் சொல்கிறது. அடியன் மைனாகமும் இல்லை, அடியன் ஹனுமானும் கிடையாது. வந்ததுனால அவரை 2 வார்த்தை பேசணும்னு அவரை கூப்பிட்றேன். இந்த சபாவில் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நன்னா நடக்கிறதுனா முக்கியமான காரணம் அவள் தான். இங்கே 5 பேர் வந்தாலும் 50 பேர் வந்தாலும் 500 பேர் வந்தாலும் விடாமல் தர்ம காரியங்கள் பண்ணணும்னு விடாமல் நடத்திட்டுருக்கானா, ஏதோ அவளை வசதியாக சொல்லணுங்க. கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். மனுஷாலே வரலையா, நாம் ஏன் நடத்தணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டா லோகத்தில் பிரச்சாரம் எப்படி நடக்கும்? ஏதோ கேட்குறதுக்கு 10 பேர் தான் வரா, இது என்ன அவளே ஆற்றுலேயே உட்காந்து கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி விட்டான்னா ராமாயண பிரச்சாரம் தான் நடக்குமா? இப்போ இதைத்தானே யூடியூப்பில் பார்க்குறோம். யூடியூப்பில் ஆற்றுல உட்காந்து பார்க்குறோம்னா ஆஸ்திக சமாஜத்தில் நடக்கிறதானே யூடியூப்பில் பார்க்குறோம். சமாஜத்திலே நடக்கலைன்னு யூடியூப்பில் எங்கே போய் பார்க்குறது? இப்போ எவ்வளோ உபகாரம் பண்ணுறா. நீங்கள் ஆற்றுல இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் விடாமல் நடத்துகிறோம் அப்படின்னு அவளுக்கு தர்ம சிந்தனை இருக்கிறதுனால அவள் பேசணும்னு சொல்லியிருக்கா. இன்னும் தர்ம பிரச்சாரங்கள் விடாமல் நடக்கிறது அப்படின்னா எதுக்காக? ஜனங்கள் தர்மத்தை திரும்ப திரும்ப கேட்கணும். அந்த ஓரியன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை கேட்குறோமோ, எதை பார்க்குறோமோ, எதை பேசுகிறோமோ அதுதான் மனசில் நிற்கும். சமுத்திரராஜன் சொன்னான், மைனாக பர்வதத்தில் நீ போய் ஹனுமானுக்கு கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணுங்கன்னான். ஹனுமான் ரொம்ப அழகாக சொன்னார், அப்பா என்னால் ஒரு நொடி கூட என்னால் இங்கே இருக்க முடியாது. என்ன காரணம்னா, நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன், சீதையை பார்க்குற வரைக்கும் வேறு எந்த புத்தியும் எனக்கு கிடையாதுன்னார்.
ஓரியன்டேஷன், அந்த ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறது. ஒரு காரியம் ஏதோ 10th எக்ஸாம் இப்போ நடந்துட்டுருக்கு, பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு இருக்கா, கோவில்களெல்லாம் எல்லா பசங்களும் பேனா பென்சிலாம் கொண்டு வந்து வைக்கிறா. அந்த பரீட்சையை தவிர ஃபோக்கஸ் பெரிய குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு இருக்கக்கூடாது. அது மட்டும் கிடையாது, ஜென்மாவில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு பரீட்சை தான். நாம் அதை அப்படி பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையில் நாம் ஜெயிக்கணும்னா அதுக்கு சுவாமி சொன்ன மாதிரி டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளினை இப்போ ஹனுமான் சொன்னார், ஹே மைனாகமே, சீதையை தேடி பார்க்குற வரைக்கும் நான் எங்கேயும் ஓய்வெடுக்க மாட்டேன்னார். இந்த டிட்டர்மினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் சொல்ல வேண்டிய சுந்தரகாண்ட ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்குது. நான் ரகுவீர கத்தியத்துக்கு அனுகுணமாக சொல்கிறதுனால அங்கிருந்து கிளம்பினார். இப்போ ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் பார்த்தா ஹனுமான் இந்த காரியம் பண்ணுவார் அப்படின்னா கூட அவரை கொஞ்சம் சோதனை பண்ணணும்னு நினச்சா. ஏன் தெரியுமா, நாம் நினைக்கிறோம் நமக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னா பகவான் கட்டம் கொடுத்தான்னு. உண்மையாக அது கட்டம் இல்லை, நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்குறான்னு அர்த்தம். நாம் அதை அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு கட்டம் வந்து அதை தாண்டி வந்தோம்னா, இது நாள் வரைக்கும் அந்த கட்டத்தை ஃபேஸ் பண்ணல, வீக்காக இருந்தோம், இனிமேல் எதை வேணால் பார்த்து விடலாம். இங்கேருந்து கும்பகோணம் வரைக்கும் நடந்தே போயிட்டேன், எங்கே போக முடியாதனால. கும்பகோணம் வரைக்கும் மெட்ராஸ்லேருந்து நடந்தே போயிட்டேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் எங்கே வேணால் நடந்து போகலாமே. அப்போ கட்டங்கள்ங்கிறது என்னென்னா, பெருமாள் நமக்கு கொடுக்குற பரீட்சை கிடையாது, பெருமாள் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன்னு புரிஞ்சுக்கணும். சுரசை வந்தாள், அவள் சொன்னால் எனக்கு ரொம்ப பசிக்கிறதுன்னா, ஏற்கனவே நமக்கு நேரமாக எடுத்து வயிறு பசிக்கும். அகம் பாகம் பக்ஷ இக்ஷாமி பிரவிசேதம் அமானனம், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஒரு அப்படியே சாப்பிட்டுட போகிறேன்னா. அப்போ ஹனுமான் சொன்னார், அம்மா நன்னா தெரிஞ்சுக்கோ, ராமோதாசரதி ஸ்ரீமான் பிரவிஷ்ணோ தண்டகாவனம், நான் எதுக்காக போகிறேன் தெரியுமான்னு ராமாயணம் முழுவதையும் அவளுக்கு சொன்னார். சுரசிக்கு கிடைச்ச பாக்கியம் ஹனுமான் ராமாயணம் சொன்னார். ராமன் காரியமாக போகிறேன், என்னை தடுக்காதேன்னார். அவள் சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னார். என்ன பண்ணணும்னு, உன்னை சாப்பிட போகிறேன்னா சரி பண்ணிக்கோன்ட்டார். வால்மீகி ரொம்ப அழகாக சொன்னார், அவள் 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு வாயை திறந்துட்டாளாம், இவர் 20 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஆனார். அவள் 30, இவர் 40, அவள் 50, இவர் 60, அவள் 70, இவர் 80, அவள் 90, இவர் 100, அவள் 110ன்னு போனார். புதுசாக வாயை திறந்துட்டா. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு பெருசாக வாயை திறந்து அப்படியே நிற்கிறா. ஹனுமான் இதை விட பெருசாக போகிறாருன்னு. ஹனுமான் என்ன பண்ணினார் தெரியுமா, கண்ணாலேயே பார்க்க முடியாத ஒரு சின்ன ரூபத்தை எடுத்துன்னு உள்ள போய்ட்டு வெளியில் வந்துட்டார். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியத்தையும் பண்ணி ஜெயிக்கிறவா என்னமோ முதலே பிளான் பண்ணினா அவளுக்கு நடந்ததுங்கிறதுலாம் இல்லை. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ஈஸ்வரன் கொடுக்கணும். தடுமாறி இருக்கிறப்ப புத்தியை நன்னா கொடுக்கணும். சுரசை கொண்டாடினால் தேவர்கள் எல்லாரும் கொண்டாடினார்கள். அப்படியே கிளம்பி போகக்கூடிய ஹனுமான் ஏறக்குறைய லங்காதேசம் பக்கத்தில் வந்து விட்டார். அப்போ தான் நினச்சிட்டாராம், நம்ம இவ்வளோ பெரிய ரூபத்தோடு போகிறோமே, அப்போது லங்காதேசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் ஆகாயத்தில் வந்து நம்ம வேடிக்கை பார்க்க போகிறாளே. இப்போ மீனம்பாக்கம் பல்லாவரங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் ஏரோப்ளேன் போனால் அந்த பிள்ளைகள்லாம் வந்து வேடிக்கை பார்க்குமே, அது மாதிரி ஹனுமான் நினச்சிட்டாராம், லங்காதேசத்தில் இருக்கிறவாள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போகிறாளே, நாம் போகிற காரியம் நடக்காதேன்னு தன் ரூபத்தை சுருக்கின்றார். சுருக்கிண்டு நேராக உள்ள நுழையிறார். லங்கையினுடைய தெற்கு பிரதேசத்துக்குள்ளே நுழையிறார். லங்காதேசம் கைலாசமலை போல ஆகாயத்தை தொட்டுண்டு நிற்கிறது. பார்த்தார், ராவணம் சரிமும் கோரம். ராவணன் யாருன்னா, ராவணன் பயங்கரமான சத்ரு. அவன் தேசமே இப்படி இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? யார் எத்தனை பேர் வந்து சண்டை போட்டாலும் ராவணனை ஜெயிக்க முடியாது போல இருக்கேன்னு நினச்சிட்டு உள்ளே நுழைஞ்சார். எப்போ நுழைஞ்சார்னார், சரீரத்தை சுருக்கின்றார், சின்ன ரூபம் எடுத்துட்டு உள்ளே நுழையிறார். பிரதோஷ காலே, பிரதோஷ காலத்தில் ஹனுமான் லங்கைக்குள்ளே நுழைஞ்சார். உள்ளே நுழைஞ்ச உடனே ஹனுமானுக்கு பொக்கே கொடுத்தா ஊற்றி. யார்? கம்பர் ரொம்ப நாடாக சொன்னார், 8 தோளாள் 4 முகத்தாள் உலகேளும் தொட்டுப்பேரும் சோதி நிறத்தாள் சுழல் கண்ணாள் முட்டி பேரின் மூவுலகத்தை முதலோடும் கட்டிச்சீரும் காவல் வளத்தாள் கமையில்லாள். லங்கிணின்னு பேர். அவள் கேட்டா, கஸ்தம் கஸ்தம் கேனச்ச காரியேன, ஹே வானரமே நீ எங்கே போகிற, குரங்கே நீ யார் அப்படின்னா, கஸ்தம் நீ யார் அப்படின்னா. ஹனுமான் சொன்னார், நான் யாருங்கிறது இருக்கட்டும். இவர் பதில் கேட்டார், அவள் குரங்கேன்னு கேட்டதுனால இவருக்கு கோவம் வந்தது. சொன்னார், காத்வம் விரூபநயனா, பார்க்கவே முடியாத கண்கள், கோரமான கண்களோடு இருக்கே, நீ யாருன்னா. அவள் உடனே சொன்னால், தன்னுடைய ப்ரொஃபைலை கொடுத்தா, நான் யார் தெரியுமா, நான் தான் லங்கினி தேவி, என்னை பிரம்மா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கார் பார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குன்னா. கேட்டால் எங்கே போகிறேன்னா, ஒன்றும் இல்லை, லங்காதேசம் பார்க்கறேன்னா இருக்குது, சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு போகிறேன். இன்னும் இஷ்டத்துக்கு போயிட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், என் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது தெரியுமா, நீ உள்ளே போகக்கூடாதுன்னார்.
ஹனுமான் சொன்னார், அம்மா அப்படி சொல்லாதே, போயிட்டு வந்து விட்றேன் என்னார். அவளுக்கு கோபம் வந்தது, என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், மேலே மேலே பேசுகிறேன்னு ஹனுமானை ஓங்கி அடிச்சுட்டான். வந்தது கோபம் ஹனுமானுக்கு. பார்த்தார் அவளை கொன்னுடலாம், இருந்தாலும் ஸ்திரீயை கொல்லக்கூடாதுன்னு என்ன பண்ணார்னா தன்னுடைய இடது கையினால் ஒரு குத்து விட்டார். அவள் கீழே விழுந்து விழுந்த உடனே ஹனுமானை பார்த்து சொன்னா, ஹனுமனு நான் போயிட்டு வரேன், இதுதான் டுடே இஸ் மை டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா. சூப்பர் ஆனிவேஷன் தான், லங்கினிக்கு சூப்பர் ஆனிவேஷனா. ஹனுமான் கேட்டார், உனக்கு என்ன சூப்பர் ஆனிவேஷன்னார். அப்போ தான் சொன்னால், அது பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பாரு, பிரம்மா என்ன எழுதியிருக்காரு தெரியுமா, அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டுவிட்டோம், யூ வில் பி இன் தி சர்வீஸ் அன்டில்னு போட்டார். அன்டில்னு போட்டு கீழே என்ன எழுதியிருக்காருன்னா, என்று ஒரு வானரம் முன்னை வந்து அடிக்கிறதோ அன்று உனக்கு டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், ஆனால் உனக்கு ஃபேர்வெல் பார்ட்டிலாம் கிடையாது, பிஎஃப் கிராஜுவேட்டிலாம் உனக்கு அக்கௌண்ட்டில் கட்டிட்டாடும், கிளம்பி போடுன்னு சொல்லிட்டார். லங்கினி சொன்னால், ஹனுமன் பிரம்மா சாபம் கொடுத்தா நான் எவ்வளோ நாள் இங்கே இருக்கணும்னே, என்று ஒரு வானரம் வந்து உன்னை அடிக்கிறதோ அன்று நீ கிளம்பலாம்னு சொல்லிவிட்டார். அன்று தொடங்கி லங்கா தேசத்துக்கு நாசம்னு சொன்னார். ஹனுமன் நீ போகிற காரியம் நன்னா நடக்கும். முதல்ல மங்களம் பாடினவிட அவள் தான். சின்ன உருவம் எடுத்துட்டார். கம்பர் சொன்னார், மாயோன் குரலினும் குறுக நின்றான். மாயோன் குரலினும், பெருமாள் வாமனாவதாரம் பண்ணினார் இல்லையா, அந்த வாமனாவதாரத்தை விட சின்னவராக இருந்தாராம். உள்ள நுழைஞ்சார். சொன்னார், இந்த ஊர் எவ்வளவு அழகாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சாரே, இடது காலை வச்சு உள்ளே நுழைஞ்சாராம். சாஸ்திரங்கள் வலது காலை வச்சு எங்கே போகணும்னு சொல்லியிருக்கு, இடது காலை வச்சு எங்கே போகணும்னு சொல்லியிருக்கு. ராகு காலம் யமகண்டம்லாம் பார்க்கணும்னு பெரியம்மா எழுதி வச்சுருக்கா. எதுக்காக? ராகு காலத்தில் பண்ணுறக்கூடிய காரியங்களெல்லாம் கெட்டு தான் போகும், யமகண்டத்தில் பண்ணக்கூடிய காரியங்கள் கெட்டு தான் போகும். நல்ல ஹோரை பார்த்து சுக்லபக்ஷத்தில் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கணும். பெரியம்மா அனுபவத்தில்னு எழுதி வச்சுருக்கா. ஹனுமான் சொன்னார், அங்கதன் நளன் சுக்ரீவன் நான் எங்கள் 4 பேரால் தான் லங்கையில் முடியும், உள்ளேயே நுழைய முடியும் போல இருக்கேன், எப்படி நுழைஞ்சி எப்படி பண்ண போகிறோம் தெரியலையேன்னு தேட ஆரம்பித்தார். ஹனுமான் சீதையை தேட ஆரம்பித்தார். ஆகாசத்தில் சந்திரன் உதயமானான். பின்னாடி ராமச்சந்திரன் உதயமாக போகிறான்ங்கிறதுக்கு சூசிப்பதை போலே சந்திரன் உதயமாக லங்காதேசம் முழுவதும் தேடுறார். பிருகஸ்தன், கும்பகர்ணன், விபீஷணன், மகோதரன் எல்லாரையும் எல்லா இடத்துலையும் தேடினார். தேடிண்டே வந்தார். எங்கே பார்த்தாலும் சீதையை மட்டும் காணும். அப்படியே தேடிண்டு வந்தவர் குபேரன் ராவணனுக்கு கொடுத்தானே அழகான விமானத்தை பார்த்தார். அதை பார்த்துட்டும் அது மேலே ஏறி நின்று பார்த்துட்டு பக்கத்தில் ராவணனுடைய அந்தப்புறம், அந்த அந்தப்புறத்துக்குள்ளே நுழைஞ்சார். நுழைஞ்சி போய் பார்த்தார்னா சமுத்திரம் போல் இருக்குது ராவணனுடைய அரண்மனை. அதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறார் வால்மீகி. அந்த அரண்மனை எங்கே பார்த்தாலும் ரத்தின கற்களாலே கட்டப்பட்டது. அப்படி உள்ளே நுழைஞ்சவர் நேராக உள்ளே போகிறார். பல இடங்களில் பார்த்தார். கடைசியில் ராவணன் இருக்கானே அந்த இடத்துக்கு வந்துவிட்டார். பார்த்தார், புஷ்பக விமானத்தை பார்த்தார். இது சொர்க்கோவா நரகோவா, இது சொர்க்கமா அமராவதியா அல்லது குபேரன் யமன் வருணன் இவன் ஐஸ்வர்யம் எல்லாம் சேர்ந்த பட்டணமா, ஒன்றுமே தெரியலையே, ஆச்சரியமாக இருக்கேன், தேவலோகம் போல இருக்கேன், இது இந்திரனுடைய பட்டணமா தெரியலையே. அப்படி ஆச்சரியப்பட்டுண்டு போனவர் ஸ்திரீகளெல்லாம் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்துட்டு போனார். பார்த்துட்டே போனவர் எங்கே சீதை இருப்பாளோ தெரியலையேன்னு பார்த்துட்டு போனார். கடைசியில் ராவணனுடைய அந்தப்புறத்தில் ராவணன் படுத்துன்னு இருக்கான். ராவணனை பார்த்தார். அவன் எப்படி இருந்தான்னார், 10 விரலையும் மோதிரம், 5 தலை பாம்பு மந்திரமலையில் தூங்குறத போல் படுத்துன்னு இருக்கான். ஆச்சரியமான திவ்யமான சந்திரமூசின்னு இருக்கான் உடம்புல. அழகான படுக்கை, அழகான காற்று. எப்படி தூங்கினான்னார், கங்கையிலே ஜலத்திலே மூழ்கின யானை எப்படி இருக்குமோ அதுபோலே ராவணன் இருந்தான். ராவணனை பார்த்துவிட்டு தாண்டி போனார். அடுத்த அழகான ஒரு அந்தப்புறம் அங்கே போனார். மண்டோதரியை பார்த்தார். மண்டோதரியை பார்த்த உடனே ஆஹா இவள் தான் சீதை அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். தீர்மானம் பண்ணின உடனே சந்தோஷம் வந்துடுத்தோ. சந்தோஷம் வந்த உடனே என்ன பண்ணினார்னா, வால்மீகி சொன்னார், இவர் வானரம் தானே, யார் யாருக்கு சந்தோஷம் வருமோ அவாளுக்கு தெரிஞ்ச காரியம்தான் அவாவா பண்ணுவோம். ஆஸ்போட யாமா சச்சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாமா. வாழை முத்தம் கொடுத்துட்டார். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கீழே குதிச்சார். விசில் அடித்தார். வேட்டாத்தில் மாப்பிள்ளை எப்படி இருப்பானோ அப்படி நடந்தார்னா, வேட்டாம்னா மாமனாருக்கு வேட்டு வைக்கிறாம, அதனால் வேட்டாம்னு பேர். வேட்டாத்தில் மாப்பிள்ளை எப்படி நடந்து போனால் அப்படி நடந்தாரா ஹனுமான். அவ்வளவு சந்தோஷப்பட்டவர். உடனே வருத்தப்பட்டார். சீதையாக இருக்க முடியாதேன்னு எல்லா இடத்துலையும் தேடினார். எங்கேயும் சீதையை காணும். சரி உயிரை விட்டுடுவோமான்னு நினச்சார். இன்றைக்கி டிப்ரெஷன் ஒன்று சொல்கிறாளே, சுந்தரகாண்டம் கேட்குறவாளுக்கு டிப்ரெஷனுங்கிறதே இருக்காது. அந்த டிப்ரெஷன் உடம்பு டிப்ரெஷன் வந்து ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரையை வாங்கி சாப்பிட்டாலும் டிப்ரெஷன் போல. இப்போ ஹனுமான் சொன்னார், உயிரை விட்டு விடலாமா, சீதையை பார்க்கலையே அப்படின்னு நினச்ச போது ஹனுமான் நினச்சார், எதுக்கு உயிரை விடணும்,
உயிரை விடுறதுனால ஏதாவது நடக்குமா? முயற்சி பண்ணி பார்க்கணும். எந்த ஒரு காரியத்திலையும் தோல்வி நடந்தால் நாம் ஏதோ சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். நாம் என்ன பண்ணலைன்னு நினச்சார். உடனே நினச்சுட்டார், கிளம்பினோமே ராமச்சந்திரமூர்த்தி அவரோட நன்னா சேவிக்கலையோ அப்படின்னு நினச்சுண்டோ ரொம்ப அழகாக மனசுனால ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் பண்ணினார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. மனசுனால ராமச்சந்திரமூர்த்தியை நினச்சார், பிராட்டியை நினச்சார். நினச்சிட்டு சீதையை பார்க்க முடியலையா, என்ன பண்ணுறதுன்னு துக்கப்பட்டுன்னு பார்க்குறார். அது வரையும் கண்ணால் பார்க்காத அசோகவனத்தை பார்த்தார். அசோகவனம், சோகம் எவ்வளவு இருந்தாலும் போகக்கூடிய வனம். அதுக்குள்ளே நுழைஞ்சார். நுழைஞ்சு போய் பார்க்குறார். வெகு தூரத்தில் அழகான மண்டபம். அந்த மண்டபத்திலும் ஒரு பெண்ணை பார்த்தார். இவள் சீதையாக இருக்கலாமோன்னு நினைச்சார். பெருமாள் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தெரிந்தது. இவளே சீதை என்று முடிவு பண்ணினார். மேலே என்ன பண்ணினார் என்பதை நாளை சாயங்காலம் இதே கோட்டியில் சாயங்காலம் 6:30 மணிக்கு அனுபவிக்கலாம்னு சொல்லி இன்றைய உபன்யாசத்தோடு முடிக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீஷாம் கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.